கையே இல்லாம நம்ம சாப்பிட போறோம். மீன் வந்துட்டா இவதான் போலியே. ஷோ அல்ல எச்சுட்டு வச்சிருக்கா குண்டுவ. Oh shit. 3 2 1 1 2 தந்தானே. இல்ல 3 2 1 எதுக்கு தந்தானே நானே? அதானே. கேட்டா நாங்க एक्चुअली ஒரு ரூல்ஸ் போட்டுருக்கோம். என்னன்னா வந்து கண்ணாடியே கழட்ட கூடாது. கண்ணாடியே கழட்டினா அவள கண்ணை நோண்டி எடுத்துறேன்னு சொல்லிருக்கேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ரெடி 3 2 1 செருப்பால் அடிப்போம் எல்லாரும். முன்னே இந்த பிளேட் வந்து ஒரு செகண்ட் டென்ஷன் ஆகுது எனக்கு. எங்க பார்த்தாலும் சோறு சோறுன்னு இவளுக்கு செருப்பால் அடியும். ரெடி 3 2 1 ஹே எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு आवर சேனல். இங்க பாரு நான் இப்பவே கேம்க்குள்ள போயிட்டேன். கையை நீ வந்து இப்பலாம் விரிக்க கூடாது, இப்பலாம் பறக்க கூடாது. ஏப்பா நோ ஹேண்ட் ஈட்டிங் சேலஞ்ச் தான், பின்னாடி சேலஞ்ச் கிடையாது. இல்ல நீ இப்படி தள்ளுவ, அப்புறம் நான் இப்படி தள்ளுவேன், நீ சாப்பிடுவியா? வாய் வச்சு இப்படி தள்ளிக்கோ, அப்ப நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அவங்க இடத்த கரெக்ட்டா புடிச்சு. கரெக்ட். கிடையாது, ஹேண்ட்ஸே ஏதோ கிடையாது. நம்ம குனியும் போதே தள்ளுதுடா. அப்படி பண்ண கூடாது. உனக்கு பிரச்சனை இல்ல, நீ ஜென்ஸ், நாங்க லேடிஸ், எங்களுக்கு அப்படி தள்ளுவோம். ஃபெமினிஸ்ட் பண்றியா? அண்ணே வேண்டாம்னு. எங்களுக்கு நீ தள்ளும், நிஜமா தள்ளும். அவங்க புடிச்சுக்கோங்க, சீரியஸா தள்ளும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அடே பேயில போமா. ஒண்ணும் பண்ண முடியாதுலே. எனக்கே இடுப்பு. சரி ஓகே. ஓகே சரி, நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நோ ஹேண்ட்ஸ் ஈட்டிங் சேலஞ்ச். சோ கையே இல்லாம நம்ம சாப்பிட போறோம். கையை வெட்டணுமா? நார மூதேவி. கையை சாப்பிடுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண கூடாது. இப்போ எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்க 3 பேரையும் நான் மூத்திரம் அங்க போ, ஆத்திரம் இங்க போ. என்னால முடியலடா. சோ இப்போ நாங்க வந்து எதை சாப்பிட போறோம் அப்படின்னா பர்கர். பர்கர் சேலஞ்ச். இந்த சேலஞ்ச சொன்னது இவளுங்க தான். இவளுங்களுக்கு பர்கர் சாப்பிடணும் போல இருந்திருக்கு. டைரக்டா கேட்டா வந்து ஜங்க் ஃபுட் வேணாம்னு சொல்லிருப்போம். அதனால வந்து சேலஞ்சுன்ற பேர்ல 2-3 திங்க போறாங்க. ஓ அப்படியே விஷயம். யா சோ பேசிக்கலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க பர்கர் நோ ஹேண்ட்ஸ் ஈட்டிங் சேலஞ்ச் பண்ண போறோம். சோ இப்போ ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கிடையாது, நாங்க 2 பேரும் தான் சேலஞ்ச். ஐயோ அப்படி சொல்லாத. அப்ப நாங்க சேலஞ்ச் எல்லாம் சாப்பிடலாம். இல்ல எல்லாமே எங்களுக்கு மட்டும் தான். நான் தரேன் பாப்பா. ஏன்னா நீ பசில இருக்க. ஐயோ பாவம். நான் தரேன், நான் உங்க எல்லாருக்கும் தரேன், என் பங்கு கூட தரேன். எனக்கு ஒரு அரை பீஸ் வேணா சாப்பிட்டு நான் பாட்டேன் வேலையை பாக்குறேன். ஓகே சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜானு என்னோட உயிரே என் உயிரே உயிரே. இப்போ வந்து நம்ம சேலஞ்ச் ஆரம்பிக்கலாங்களா? களவாணி பயலுகளா. நாங்க லைட்டா திருப்பி சாப்பிடுறோம். ஸோ பேசிக் ரூல்ஸ் என்னன்னா வாயில மட்டும் தான் சாப்பிடணும். கையை வந்து இந்த டேபிள புடிச்சுக்கிறதுக்கு வேணா யூஸ் பண்ணலாமே தவிர, அண்ட் பிளேட் வந்து வெளியே வந்துருச்சுன்னா உள்ள தள்ளிக்கலாமே தவிர, என்னையா ஓவரா பேசுறான? பிளேட்டை ஃப்ரண்ட்ல இழுக்கிறதோ மற்ற எதையுமே நம்ம பண்ணக்கூடாது. இந்த ஜூஸ் பாட்டில் என்னன்னா இங்க ஃப்ரண்ட்ல வச்சா எங்க ஃபேஸ் மறையும். ஓபன் பண்றது கை வச்சு ஓபன் பண்ணிக்கலாமா? கையில தான் ஓபன் பண்ணணும். இல்ல அப்படியே வாயில ஓபன் பண்ணும்போது யார் சாமி இவன்? ஸோ இந்த ஜூஸ் பாட்டில் என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து தண்ணி வேணும்னு சொல்லும்போது எடுத்து மேலே வச்சுட்டு குடிச்சிட்டு எடுத்து கீழே வச்சிடணும். இல்லைன்னா எங்க ஃபேஸ் மறையும், இன்னொன்னு இங்க எல்லாம் ஸ்பில் ஆயிடும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட். என்னத்தை பிரிக்க போற? எல்லாத்தையும் கிடையாது, இதெல்லாம் நம்ம கையில பிரிப்போம். சரி வாயில என்னடா சொல்றா? ஐயோ இந்த மாதிரி இப்படி அந்த மாதிரி. எந்த மாதிரி புரியல? இந்த மாதிரியா? கொழுப்பு உனக்கு கொழுப்புல. இப்படி அப்படியா? சரி நீங்களாம் அவுட்டு. சரியா? அடுத்து நான் எதுவுமே உங்களுக்கு நான் வாங்கி தர மாட்டேன். சரி ஓகே அவன் பேச்சு போய் சேட்டா. 3 2 1 திருட்டு சுந்தரி. கை யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. பிரபல சீட்டிங் சாம்பியன். கை வைக்கல. கை வச்சிட்டா. பர்கர்ல கை வைக்க கூடாது. அவுட். தெரியுமா பண்ணிட்டான். வெளிய கிளம்பு. ஐயோ இந்த பிரிக்கிறதெல்லாம் ஒரு டாஸ்காடா. சார் என்ன பண்றீங்க? மூஞ்சி தெரியாதுல்ல. நான் வந்து French fries இதுல தான் இருக்கணும். ஜூஸ் மட்டும் தான் கீழ இருக்கணும். இங்க பாரு. கொட்டிட்டியா? ஆமா. இப்போப்பா ஏடோ இன்னொன்னு எனக்கு ஒரு டவுட் வருது. இந்த சாஸ் என்ன பண்றது? சரி வாய் வச்சு. எப்படிடா முடியும்? ஐயோ! ஏடோ. பிரிக்க முடியலடா.
எத்தனை தடவை சொல்லி கொடுக்கறது? சாஸ் வாயில இருக்கு. பெருசு காட்டடி ஃபர்ஸ்ட். சரி ஓகே ஓகே பிடிச்சுக்கோ. சாஸ் தொட்டு சாப்பிடணும். என்ன நாங்களாம் சாஸ் பிடிச்சிட்டு இருக்கோம், நீ உட்காந்து ஜாலியா இருப்பியா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆமா அவங்க எப்படி டிஸ்குவாலிஃபைட் ஆவாங்க? அவளோட ஒரு பர்கரை கொடுங்க. அழுதுருவேன். வின்னருக்கு அவரோட ஒரு பர்கர். ஏய் உட்காந்து எடுத்துட்டு என்ன விட்டா போங்க, நம்ம பழைய வீட்டுக்கு போங்க நடந்து. இப்ப பாருங்கடா. ரொம்ப டேஸ்டா இருக்கு. மீன் வந்துட்டா இவதான் போலியே. வாட்டமே வரல. நான் பாரு ஆனந்த் பாரு. ஐயோ போச்சே. அது எவ்வளவு டைம் இருக்குல்ல, நீங்க பாட்டுக்கு சாப்பிடுறீங்க. அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் கஷ்டம் முடிக்கிறாங்க. இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்து சாஸ்ல தொட்டு எப்படி யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாஸ் கொடு. கீழே வந்துச்சு. மரியாதை வாழவே இல்லை. கையில எடுத்து நக்க கூடாது, சாஸ்ல வாயில நக்கு. ஐயோ கர்ம கர்மா. டைம் செஞ்சு நான் இத கட்டிக்கிறேனே. கால்ல வேணா விடுறீங்க பாருங்க. ப்ளீஸ் இது உடைச்சாச்சு பண்ணு. வாய்ப்பில்லை ராஜா. நானும் பாப்பாங்க தான் பாரு, என்னமோ பேசுறோம் அடிச்சுக்கோ. சோறு தான் முக்கியம் சரி சாப்பிட்டு. சரி கண்ணாடி கழட்டிக்கோ. தேங்க்யூ மிஸ்டர் ஜென்டில்மேன். கண்ணாடி எப்படி கையில கழட்டுவ? இல்ல எனக்கு புரியல. கண்ணாடியை போடு, வாயில கட்டி விடுவா. ஹலோ தின்னது போது கழட்டி விடு. டக்கன் கட்டி வந்து கட்டு. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. இன்னொன்னு சாஸ தொட்டணும்னா நக்கு இந்த இருக்கு. யார் வேவிக்கிறாங்க? மனுஷனாடா நீங்கெல்லாம். ஏய் கொட்டி சாப்பிடுனா. பிச்சு புடுவேன். வலிப்பு வந்துருச்சுடா. ஸ்வேதா, இந்தா இரும்பு. புடி. கேட்டி இழுக்குது பாரு. அட பாவி சண்டாளா. ஏய் கீழே போட்டா ஐயோ. ஐயோ இந்த ஷேடோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் கீழே தான் இருக்கு. ஆடு பாம்பே, விளையாடு பாம்பே. ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. இங்க பாரு, இங்க பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவன் புடிச்சு மரியாதை. வந்து வாசி. ஐயோ. ஏய், எல்லாம் தூக்காத பைத்தியம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? இன்னொன்னு பர்கர் மாதிரி நான் தான் கொண்டு சாப்பிடுறேன். பர்கர் நானும் பர்கர் தான் சாப்பிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுச்சேன். உட்கார்ந்து அடுத்த விட்டு எழுத கூடாதுன்னு யாரோ சொன்னாங்க. யாரா சொன்னா உட்காரா. ஆஹா சூனா போனா. குடு குடு. இந்தா பாய் தான் திறந்திருக்கேன், மீதி நீ திறந்துக்கோ. ஆனா அவளுக்கு ஒரு சலுகை கொடுத்தீங்களா, எனக்கு ஒரு சலுகை கொடுங்க. உனக்கு கண்ணாடி கட்ட அவளுக்கு ஹெல்ப் பண்ணல. நானே கட்டிருப்பேன். ஐயோ ஏதோ ஆப் போட் மாதிரி இருக்கு. பர்கர் திருப்பி போட்ட பாரு. டேலண்ட். நீங்க ஸ்வேதா மூஞ்சிய பாரு. பாட்டமே வர மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் மனுஷங்களாம் என்ன பிறவிங்க, எப்பவுமே இவ்வளவு சாப்பிட்டு பழக்கம் போல இருக்கு. எல்லாம் ஜாலியா சாப்பிடுங்க. பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். இது எப்படி இருக்கு? பர்கர் கவுந்துச்சு. எப்படி இருக்க? டேலண்ட் நீங்களே. டேலண்ட். டேலண்ட் காட்டுங்க. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே. நீ என்ன பண்ற? காக பாப்பு பாரு. சாச ஊத்தல ஏமாத்தா. ஃபர்ஸ்ட் பிரிச்சு ஊத்திட்டே உள்ள. கூச்சமே இல்ல. ஊத்து மரியாதையா ஊத்து. அதே மேலாப்ல பரபரன்னு அப்படியே பேய விட்டு.
பண்ணி பரவாயில்ல எங்க இதுல வாரியா வளரும் You are my honey bun sugar plum. எல்லாத்தையும் முடிக்கணும் தெரியும்ல. தெரியுது, நீ மூடு. நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. ஏய் டாலன்ட் பிரதர். டாலன்ட் இல்ல பிரதர். கிருவா அங்கிட்டு போய் தும்பு போ. இங்க என்ன அழகா சாப்பிடா பாரு. இது என்ன சப்போர்ட் இல்லாம நிக்குது. இன்னொரு பர்கர் இருக்கு, அதை எப்ப முடிப்ப? என்னதான் சேலஞ்ச் இருந்தாலும் ருசி தேடுதுங்க. எனக்கும் இவ்வளவு சாஸ் சொல்லுன்னு வச்சுக்கேன், நல்லாவே இல்லை. சாஸ் தொட வேண்டியதா இருக்கு. அப்புறம் இவன் மாதிரி பாரு பன்னு தனியா சாப்பிடுறா. நான் அப்ப கூட என்னோட வெங்காயம் ஆலிவ்ஸ் எல்லாம் பிரிஞ்சு பர்கர் மட்டும் திங்க கூடாது. இங்க பாரு, உன்னோட சாஸ் தான் நக்கு. எனக்கு தெரிஞ்சு இருக்கிற டிஸ்கஸ்டிங் வீடியோவா இதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஷோ அதே எச்சிட்டு வச்சிருக்கா குண்டுவே. ஐயோ விஷவாயு அது. ஏய் பாத்து பிளடி ராஸ்கல். கோர்த்து விட்டா வடிக்க பாக்குற இரு உன்னை வச்சுக்கிறேன். எடுடா அப்படியே கொக்கோகோலா குடிக்க கூடாது. அப்படியே கொக்கோகோலா குடிக்க கூடாது. எல்லாம் காதல் படுத்துற பாடு. அப்படி குடிச்சா அப்புறம் என்ன ஆகும்? நாங்க அவுட் ஆட மாட்டோம். நாங்க அவுட் ஆட மாட்டோம். அடங்கொய்யால பாத்தீங்களா? அதே பாசத்தின் பேர்ல சொல்றேன் நான் பிள்ளைக்கு. இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம்டா. குண்டே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன ஹெல்ப் பண்ண கூடாது. எனக்கு பசிக்குது. அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. ஸ்வேதா மாசா செகண்டுக்கு பிரைஸ் இருக்கா, நான் என்ன சாப்பிடுவேன்? ஓசரி சோறு கிடைச்சா உட்காந்து கட்டு கட்டு கட்டுறாயா. ஹெல்ப் பண்றேன்னு ஒரு பீஸ் சாப்பிட்டு போயிட்டேன். எனக்கு தேவையான அளவு சாப்பிட்டேன். பைத்தியக்காரப்ப நான் தான் வின்னர். எதுக்கு தான் அப்படி போட்டி போட்டு அடிச்சுக்கிறீங்களோ? ரெண்டு பீஸ் அதுவும் கூட்டமா இருக்கு. ஐயோ என்னால முடியல, எனக்கு போதுமா. இந்த நடிப்பு தேவையில்ல. கமான் பிளாக் ஹோல் டீமை பத்தி தாத்தா நீ சாப்பிடு. சீக்கிரம் சாப்பிட்டு கொண்டு உனக்காக நான் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஹோல்ட் பண்ண முடியும். வெளியே வா மம்பட்டி வச்சு நடுமண்டு தொடக்கிறவியா. எங்க தப்பிச்சு ஓட பாக்குறேன். ஜெட்டி போட்டியாடா கரும்பு முடிச்சவனே. நம்ம இடத்தை காலி பண்ணிடுறது நல்லது. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? கையில எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல கீழே இறங்குச்சாலே அவுட் தான். இவன் சாப்பிடுறது என்னோட புள்ள கொட்டி பின்னாடி போங்க. போடி வந்து வாச்சிருக்கேன் எங்களுக்கு. பெரிய டீச்சர் இவ போடி வேலைய பாத்துக்கிட்டு. நியாயமா அது. The second winner is Janu. கொக்கோகோலா கொண்டதுனால என்னால சாப்பிட முடியல. நான் தான் ஃபர்ஸ்ட் வின்னர். எது? கொக்கோகோலா கொட்டினதுனால என்னால இந்த ஜூஸ் குடிக்க முடியல. சோ இப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் வின்னர் ஆயிட்டேன். தெரியாம. ஓ அப்படியா விஷயம். ஒரு சரி இன்னும் கேம்ல இருக்கா. நான் தவறுதெல்லாம் என் மேல கோவப்பட்டதுனால நான் வின்னர். இவன்
இன்னும் முடிக்கவே இல்லை. இவ அவுட்டர். உன் தட்டுல கோக்கு நீ குடிக்கல, நீ அவுட்டர். உனக்கே நல்லா இருக்குதா? அப்ப நான் நீ ஒன்னு எனக்கு அப்புறம் நீ ரன்னர். சரி ஓகே. சோ இந்த கேம் அபிஷியலி ரொம்ப சூப்பரா வின் பண்ணிருக்காங்க. ராம் கங்க்ராச்சுலேஷன். அவ்வளவுதான். நான் வேற எதுவும் இல்லையா? வேற என்ன பண்ணணும்? ஏதாவது பார்த்து பண்ணலாம். இந்த மூக்கு முடி நிறைய வெளியே இருக்கவங்களுக்குலாம் நான் ஒன்றும் பண்றது இல்ல. ஓகே. நான் வந்து ஃபர்ஸ்ட் பயந்தம் உண்டு. என்னன்னா அந்த ஸ்வேதா வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு முன்னாடியே பர்கர்லாம் முடிச்சிட்டான். ஸோ அவ தான் வின் பண்ணுவான்னு நினைச்சேன். பட் கடவுள் புண்ணியத்திலையும் புண்ணியத்துல என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, சைடு வீட்டுக்காரங்க, மேல் வீட்டுக்காரங்க, கீழ் வீட்டுக்காரங்க, மூளை கட்டப்பல முட்டாப்பல வட தெற்குக்காரங்க, கிழமேற்கு என்ன வடைனா ஆம வடையா குதிரை வடையா? குதிரை வடை எப்படி எனக்கு நீ புரியல. ஸ்வேதாவா இல்ல எப்படிப்பட்ட வரிகள்? பாத்தீங்களா? ஒரு 10th படிக்கிற பொண்ணு மாதிரியா பேசுறே. ஸ்வேதாவா இல்ல ஆத்தாவான்னு கேட்டேன்டி. எங்க அப்பா வடமேற்கு இன்னுமே பிடிக்கலையா உன் வடையை? ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. தேங்க் யூ गाइस. அடுத்த வீடியோல பார்க்கறோம். இங்க ஆன மெஸ்ஸ மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ யார் ஃபர்ஸ்ட் நம்மள ஆய போறான்றத கேம். என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து தெருக்காரங்க, பக்கத்து வீட்டுல ஒருத்தர் பைக் வச்சிருக்காங்க அவங்க, அப்புறம் அடுத்த தெருல பைக் வச்சிருக்கவங்க, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. 4வது தெருல கார் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி.